சாய்ராம். ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, எனதருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். அன்பு சாய் சொந்தங்களே, இந்த நாள் இனிமையான நாளாக மலர நான் உங்களிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த வருகின்ற இந்த பிரார்த்தனையில ஒரு மலேசியாவிலிருந்து ஒரு பிள்ளை தனக்கு வேலை இல்லை என்றும் தன்னுடைய குடும்பம் தன்னை மதிப்பதில்லை, தன்னுடைய பிள்ளைகள் வயது அந்த பிள்ளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 43, 44 இருக்கும். அந்த பிள்ளையினுடைய பெயரை சொல்ல எனக்கு மனமில்லை. மலேசியாவிலிருந்து பேசிய அந்த பிள்ளை மிகுந்த துயரத்திலே இருந்தது. திடீரென்று உடைத்து அழுதது. அந்த நேரத்தில் என்னால் அந்த பிள்ளையை தேற்ற இயலவில்லை. ஏனென்று சொன்னால், அந்த பிள்ளைக்கு நல்ல படிப்பு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, அழகு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த பிள்ளை ஒரு சிங்கிள் மதர் என்று சொல்லக்கூடிய ஒரு டைவர்ஸ் ஆன ஒரு பிள்ளை. அதற்கு 2 பிள்ளைகள், ஒரு பெண், ஒரு மகன், ஒரு மகள். இந்த பிள்ளைகளும் வளர்ந்து விட்டார்கள், அந்த வயதை தொட்டவர்கள். ஆகினால் இந்த காலத்தினுடைய கொடுமை அந்த தாயை அந்த பிள்ளைகள் மதிப்பதில்லை. இப்பொழுது சென்ற வாரம் அந்த பிள்ளைக்கு வேலை வேறு போய்விட்டது. தன்னுடைய சொந்த காலிலே நின்று தன்னுடைய பிள்ளைகளையும் கவனித்து கொண்டு தானும் யாரையும் எதிர்பார்க்காமல் இருந்த அந்த பிள்ளைக்கு இப்பொழுது வேலை போனதனால் மிகுந்த துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறது. யாரும் உதவி செய்ய மனம் இல்லை, வருவதில்லை. நல்ல வசதியாக இருந்தாலும் கூட தன்னுடைய சொந்தங்களும் பந்தங்களும் தன்னை மிகவும் தூற்றுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள் என்று அந்த பிள்ளை அழுததை அடியன் கேட்கவே முடியாத அளவிற்கு அந்த பிள்ளை உடைத்து அழுதது. அதையும் தாண்டி எடுத்த உடனே நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் அப்பா என்று சொன்னது. அதை என்னால் தாங்க முடியவில்லை. அதற்காகத்தான் அப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய இதோ அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அடுத்து லண்டனில் இருந்து ஒரு சகோதரர், சாயினுடைய பக்தர், ஸ்ரீலங்காவிலிருந்து லண்டனுக்கு சென்று அங்கே மிகவும் கடுமையாக உழைத்து நல்ல ஒரு முன்னுக்கு வந்த ஒரு சகோதரர். அவர் நிறைய சொத்துக்களை வைத்திருக்கிறார். இருந்தாலும் கூட அவரிடத்துல தன்னுடைய மனைவிக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு நிறைய இருக்கிறது அல்லவா? அதுபோல அவர்களுக்கும் அப்படி இருந்தது. அந்த நேரத்துல அந்த குடும்பத்தினுடைய சூழல் கருதி தன்னுடைய பிள்ளைகளுக்கு தனக்கு மரியாதை கொடுக்கவில்லை. அதுதான் அது அங்கே பார்த்தோமே, அதே போலத்தான் இங்கும் மரியாதை கொடுக்கவில்லை. பிறகு பொருளாதார நெருக்கடி வேற இந்த மாதிரி இருப்பதனால் அந்த சகோதரரும் தற்கொலை. இது மாதிரி நிறைய வருகிறது, நிறைய பிரார்த்தனைகள் வருகிறது. இந்த இதே ஒரே நோக்கத்திற்காக நிறைய வருகிறது. அடியன் இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 500 தற்கொலையாவது தடுத்திருக்கிறேன். அப்பாவினுடைய அருளால் என்னை கருவியாக கொண்டு அவருக்கு செய்கின்ற அந்த சேவையின் மூலமாக அடியன் என்னால் செய்ய முடிந்த ஒரு நல்ல காரியம் இந்த உலகத்திலே இந்த மாதிரி அடியன் செய்து வருகிறேன். நான் உயிரோடு இருக்கிற வரை செய்வேன். அடிக்கடி நான் சொல்வேன், ஒரு நிமிடம் துணிவிருந்தால் உயிரை விடலாம். ஒவ்வொரு நிமிடமும் துணிவிருந்தால் உலகை ஆளலாம். நாம் ஒரு நிமிடம் உயிரை விட ஒரு நிமிடம் நமக்கு துணிவு வேணுமா அல்லது ஒவ்வொரு நிமிடமும் துணிவு வேணுமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது நாம் தான். ஆகவே இவர்களுக்காக, இந்த மலேசியா மகளுக்காகவும் லண்டனில் இருக்கிற அந்த சகோதரருக்காகவும் எப்பொழுது பிரார்த்தனை செய்வோம். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாயா? என் அன்பு பிள்ளையே, செய்து கொள். அதன் பிறகு என்ன நடக்கிறது? அதன் பிறகு என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு? தற்கொலை செய்வது என்பது வாழ்க்கை முடிந்துவிடும் என்பதல்ல. அது இன்னொரு தவிர்க்க முடியாத ஒரு பயணத்தினுடைய துவக்கமாக அது மாறும். தற்கொலை செய்த உடனே உடல் விலகி போகும். ஆனாலும் உணர்வுகளும் நினைவுகளும் உடனே விலகி விடுவதில்லை.
அந்த உயிர் தன்னுடைய உடலை கைவிட்டு நிழலாக சுழன்று சுழன்று திரிந்து கொண்டிருக்கும். அது தெரியுமா உனக்கு? அதற்கு ஏதும் புரியாது. அந்த உயிருக்கு, அந்த ஆவிக்கு எதுவும் புரியாது. நான் உயிருடன் இல்லை என்று சொன்னால் ஏன் இன்னும் இப்படி துயரமாக இருக்கிறது என்று ஏங்கும். அதற்கு தெரியாது, எனக்கு உடல் இல்லை என்பது அதற்கு தெரியாது. ஆனால் அது ஏங்கும். அதனுடைய பரபிரம்மம் மிக கடுமையான பின்னணிவாக இருக்கும். இறந்த அந்த உடல் அங்கேயே இருக்கும். அதை காணும் அன்புகள் கதறி கதறி அழுது கொண்டிருப்பார்கள். அப்பொழுதுதான் அந்த உயிர் உணரும், ஆஹா, நான் தவறு செய்து விட்டேன் என்று அப்பொழுதுதான் உணரும். ஆனால் திரும்பவே முடியாது. அது திரும்ப வர முடியாத ஒரு வழி பாதை. அது ஒரு வேதனையான உணர்வாக அந்த உயிரை பிடித்து கொண்டு பீடிக்கும். பிறருடைய கண்ணீரை காணுகின்ற அந்த நிழல் ஓயாமல் கதறும். ஆனால் யாரும் கேட்க மாட்டார்கள். நீண்ட நாள் வரை அந்த ஆதங்கம் அவருடைய சக்தியை சுரண்டி கொண்டே இருக்கும். அவரை சாந்தியற்ற அந்த சூழலிலே சிக்க வைத்துவிடும். பிறவி எடுக்கின்ற பொழுதும் அந்த நிழல் தன்னுடன் கொண்டு செல்லும். துக்கம், குற்ற உணர்ச்சி, பயம், அடுத்த பிறவியையும் கூட இந்த குற்ற உணர்ச்சி பாதிக்கும். இந்த செயல் பாதிக்கும். ஒரு பயத்திலே பிறக்கின்ற குழந்தை மௌனமான துன்பங்களை தாங்கிக் கொண்டு வாழ்கின்ற ஒரு சிறு மனம், அதுதான் அவளுடைய அந்த வாழ்க்கையினுடைய ஆரம்பம். இவ்வளவு சிரமத்திற்கிடையில் பிழைத்து கொண்டு வாழ்ந்திருந்தால் ஒரு நாளில் வந்திருக்கின்ற ஒரு சின்ன சந்தோஷம், சின்ன நம்பிக்கையை ஊட்டியிருக்கும். ஒரு நல்ல மனிதன் வாழ்ந்திருப்பாள். தன்னாலேயே மற்ற உயிர்களுக்கு ஒளியாக இருப்பாள். அதனால்தான் நான் சொல்கிறேன், தற்கொலை என்பது தீர்வு அல்ல. அது நீண்ட தூரத்தினுடைய நீண்ட துன்பத்தினுடைய தொடக்கம் மட்டுமே. வாழ்ந்தால்தான் சாதனை. மாறுவதுதான் வலிமை. வாழ்க்கையை மாற்றுவதுதான் உயிரினுடைய பொருள். ஆகவே அன்பே, என் அன்பு பிள்ளையே, தற்கொலை என்பது ஒரு முடிவல்ல. அந்த முடிவுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை நீ நினைத்து பார்த்தாயா? பிறகு என்ன நடக்கும்? இதோ இந்த செயல் நீ எதற்காக செய்கிறாய்? இந்த செயல் செய்த பிறகு உனக்கு நன்மை பிறக்குமா, தீமை பிறக்குமா என்பதை நீ உணர்ந்தாயா? இப்பொழுது இருக்கின்ற அந்த அவமானத்திற்காக, அந்த பிரச்சனைக்காக நீ முடித்துக் கொள்கிறாய், ஒரு முடிவு எடுத்துக் கொள்கிறாய். ஆனால் பார் என் அன்பு பிள்ளையே, பார், கண்டிப்பாக பார். அதன் பிறகு இதைவிட உனக்கு மிகப்பெரிய இழுக்கு வரும், மிகப்பெரிய அவமானம் வரும். அதைவிட உன்னுடைய குடும்பத்தினருக்கு அதைவிட மிகப்பெரிய அவமானம் வரும். அதைவிட மிகப்பெரிய கொடுமைகள் நிகழும். அதை செய்யவா நீ இதை செய்கிறாய்? அதற்காகவா நீ பிறந்தாய்? அதற்காகவா இவ்வளவு பாடுபட்டாய்? என் அன்பு பிள்ளையே, இதெல்லாம் தேவையில்லை. மாறும். எப்படி மகிழ்ச்சி என்பது உன்னை விட்டு ஓடி போனதோ, எப்படி மகிழ்ச்சி ஓடி போனதோ, நல்ல நேரங்கள் ஓடி போனதோ, அதே போல துன்பங்களும் பிரச்சனைகளும் உன்னை விட்டு ஓடி போகும். கண்டிப்பாக அதை ஓட வைப்பதற்குத்தான், அந்த பிரச்சனைகளை விலக்க வைப்பதற்குத்தான் உன்னிடத்திலே வந்திருக்கிறேன், உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக நம்பு, நடக்கும், நல்லது நடக்கும். நீ உயிர் வாழ்வாய், நீ பிறரை வாழ வைப்பாய். அந்த காலம் உனக்கு வரும். நான் இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன். உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.